இப்ராஹிம் நபி அவங்க 1200 கிலோமீட்டருக்கு அப்பால இருந்து வந்து இன்றைக்கு கஅபத்துல்லா இருக்கிற இடத்துல தன்னுடைய மனைவி ஹாஜர் அவர்களையும் இஸ்மாயில் நபி அவர்களையும் விட்டுட்டு போறாங்க. அந்த நேரம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? மனிதர்கள் வாழ தகுதியான இடம் அல்ல. பயிர் பச்சைகள் முளைக்கிற அளவுக்கு விவசாய பூமியும் இல்ல. தாகம் வந்தா அள்ளி குடிக்கிறதுக்கு தண்ணீர் உள்ள இடமும் இல்ல. அல்லாஹ் சொன்னா கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. திரும்பி வரும் பொழுது மனைவி ஹாஜர் அவங்க கேட்டாங்க, இப்ராஹிமே, மனிதர்கள் வாழாத பயிர் பச்சைகள் இல்லாத இந்த பள்ளத்தாக்கு இதுல எங்களை விட்டுட்டு எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. இப்ராஹிம் நபி பதில் சொல்லல. 3 தடவை கேட்டும் திரும்பி பார்க்கல. 4வது தடவை கேட்டாங்க. அல்லாஹ் தான் உங்களுக்கு இப்படி விட்டுட்டு போக சொன்னானான்னு கேட்கும் பொழுதுதான் திரும்பி சொன்னாங்க, அல்லாஹ் விட்டுட்டு போக சொன்னான், நான் விட்டுட்டு போகிறேன்டாங்க. அந்த ஈமானிய தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் மீது நானும் நீங்களும் வைக்கின்ற ஆழமான நம்பிக்கை ஒருபோதும் எங்களை கைவிடாது சகோதரர்களே. அந்த ஈமானிய தாய் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்ட கட்டளையா, நீங்கள் போய்விடுங்கள், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். இதான் தவக்குல். அல்லாஹு அக்பர்.